PARLE G இந்த பிஸ்கெட் பிராண்டை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். நம்ம எல்லாரும் கூட சின்ன வயசுலையும் சரி இப்பயும் சரி இந்த பிராண்டை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். PARLE G பிஸ்கெட்னு சொன்ன உடனே நம்ம எல்லார் மைண்டுக்கும் ஞாபகத்துக்கு வர்றது அந்த பிஸ்கெட்டில் இருக்கிற ஒரு குட்டி குழந்தை ஸ்மைல் பண்ணினே எங்கேயோ பார்த்துன்னு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ தான். சின்ன வயசுலையும் சரி இப்பயும் சரி இந்த பிஸ்கெட் பேக்கெட்டை பார்க்கும்போதெல்லாம் நம்ம மைண்டுக்கு வர ஒரு கொஸ்டின், அந்த குட்டி குழந்தை யாராக இருக்கும், இப்போ என்ன பண்ணின்னு இருக்கோம், இப்போ பார்க்க எப்படி இருக்கும்ன்ற அந்த கொஸ்டின் தான். 2016 முக்கியமாக நார்த் இந்தியாவில் நீரு தேஷ்பாண்டேன்னு சொல்லப்பட்ட ஒரு பெண்மணியோட ஃபோட்டோவை போட்டு இவங்க தான் PARLE G பிஸ்கெட் பேக்கெட்டில் இருக்கிற அந்த குழந்தனும் இப்போ வயசாகி இப்படி ஆயிட்டாங்கன்ற நியூஸ் வைரலாகி எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. ஸோ இந்த வைரலான நியூஸ் உண்மைதானா? உண்மையாகவே நீரு தேஷ்பாண்டேன்னு சொல்லப்படுற இந்த அம்மா தான் PARLE G பிஸ்கெட் பேக்கெட்டில் இருக்கிற குழந்தையா? அப்படி இல்லைனா உண்மையாக இந்த பிஸ்கெட் பேக்கெட்டில் இருக்கிற குழந்தை தான் யார்? இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் இருக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். PARLE G பார்லே ப்ராடக்ட்ஸ்ன்ற ஒரு கம்பெனியோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் இந்த PARLE G பிஸ்கெட். இந்த பார்லே ப்ராடக்ட்ஸ் கம்பெனியை 1929 சவான் ஃபேமிலி பாம்பேல ஸ்டார்ட் பண்ணாங்க. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 1939 தான் இந்த கம்பெனி PARLE G பிஸ்கெட் மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. 1960s தான் இந்த குழந்தையோட முகம் பிரிண்டான PARLE G பிஸ்கெட் பேக்கெட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நமக்கு இருந்த இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்கவே 2013 குவாரா யூசர் ஒருத்தர் PARLE G பிஸ்கெட் பேக்கெட்டில் இருக்கிற குழந்தை யாருன்ற கொஸ்டினை கேட்டு இருந்தார். இதுக்கு பதில் தர விதமாக குவாரா யூசர்ஸ் எல்லாருமே இந்த கொஸ்டினுக்கான பதிலாக தங்களோட ஒப்பீனியனை போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் ஆன்சராக வந்த ஒரு போஸ்ட்டுக்கான அப்போட்ஸ் அதிகமாக இருந்த காரணத்தினால அந்த போஸ்ட் பேஜோட டாப்பில் வந்துச்சு. அந்த யூசர் அந்த போஸ்ட்டில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 65 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியோட ஃபோட்டோவை போட்டு இவங்க பேர் தான் நீரு தேஷ்பாண்டேனும் இவங்க தான் PARLE G பிஸ்கெட் பேக்கெட்டில் இருக்கிற குழந்தனும் அந்த ஃபோட்டோவை எடுத்தபோது அவங்களுக்கு வயசு 4னோ இப்போ அவங்க 65 வயசாகி இப்போ இப்படி ஆயிட்டாங்கன்னு ஆன்சர் பண்ணியிருந்தாரு. இவர் மட்டும் இல்லை, இந்த பகலா இன்ஜினியர்னு சொல்லப்படுற ஒரு ஃபேஸ்புக் பேஜும் இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஷேர் பண்ண அந்த போஸ்ட்டை கிட்டத்தட்ட 700 பேர் ரீஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் இப்படி வைரலான இந்த நியூஸ் டோட்டலாகவே ஃபேக். ஏன்னா இவங்க ஷேர் பண்ணியிருந்த அந்த விமன் PARLE G பிஸ்கெட் பேக்கெட்டில் இருக்கிற குழந்தை இல்லை. இவங்களோட உண்மையான பேர் சுதாமூர்த்தி. இவங்க இன்ஃபோசிஸோட சேர்பர்சன். இவங்களோட இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2013 ஜனவரியில் சுதாமூர்த்தி ஒரு ஈவெண்ட்காக மெஹதா பப்ளிஷிங் ஹவுஸோட ஆஃபீஸை விசிட் பண்ணும்போது எடுத்தது. இந்த ஃபோட்டோ இன்ஃபோசிஸோட வெப்சைட்டில் கூட இருக்குது. சரி, அப்போ இவங்க அந்த குழந்தை இல்லைனா அப்போ உண்மையாகவே அந்த பிஸ்கெட் பேக்கெட்டில் இருக்கிற குழந்தை தான் யார்? இந்த கொஸ்டினுக்கு PARLE G கம்பெனியே ஒரு ஆன்சர் தராங்க. அது என்னன்னு பார்ப்போம். இப்படி வைரலான இந்த ஃபேக் நியூஸ் PARLE G கம்பெனியோட ஹெட் அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போய் அவங்களே இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. பார்லே ப்ராடக்ட்ஸ் குரூப்ஸோட ப்ராடக்ட் மேனேஜரான மாயங்க் ஷா தந்த எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, PARLE G பிஸ்கெட் பேக்கெட்டில் இருக்கிற அந்த குழந்தை ஒரு இலுஸ்ட்ரேஷன், அதாவது அது ஒரு கற்பனை குழந்தை தானோ, அது மாதிரி ஒரு பொண்ணே இல்லைன்னு சொன்னார். அந்த குழந்தையோட பிக்சர் 60s கிரியேட் பண்ணப்பட்டதுனோ, அந்த பிக்சரை கிரியேட் பண்ணது எவரெஸ்ட் கிரியேட்டிவை சேர்ந்த மஹன்லால் தாஹியான்ற ஒரு ஆர்டிஸ்ட்னோ சொல்லி இந்த எல்லா ஸ்பெகுலேஷன்ஸ்க்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சார். இந்த ஃபேக் நியூஸ் தமிழ்நாட்டில் பெருசாக வைரல் ஆகலை. பட் ஸ்டில் பழைய ஃபேக் நியூஸ்லாம் தோண்டி எடுத்து வைரல் ஆக்குற ஒரு வழக்கமும் நம்ம நெட்டிசன்ஸ் மத்தியில் இருக்குது. ஸோ அதுக்கு அட்வான்ஸாக தான் இந்த மித்பஸ்டர் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.